இது வந்து ஒரு டிஸ்பேட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீட்ஸ் எல்லாம் அதை பற்றி தான் சொல்லிகிட்ருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் 98 சொல்லியிருப்பேன். 50 கிராமில் 98 பீட்ஸ் இருக்கும். இது வந்து SMT ட்ரெண்டி பேக்ஸு. ஆல்ரெடி நான் ஷீலா ஒயர் கூட, ஷீலா ஸ்க்ராப் ஜோனு, ஷீலா முத்துக்குமாரப்பா பேக்ஸுன்னு வச்சுருந்தேன். அதெல்லாம் மாற்றிட்டு நான் SMK ட்ரெண்டி பேக்ஸுன்னு வச்சுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வாங்கிட்டுருக்கீங்க பீட்ஸு. எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைமில், ஏன்னா நம்ம வாங்குகிறோம், பேக் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து டீலர்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம், மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கி அதை நம்ம பேக்கிங்க்கு கொடுத்துட்டு அதை பேக் பண்ணி நம்ம போடுறதுக்கு டைமு. அது இல்லாமல் நம்ம கூடையும் பின்னிட்டு இருக்கோம். எல்லா டைப்ஸ் ஆஃப் கூடையும் நாங்கள் பின்னி தந்துட்டுருக்கேன். தேவைப்படுறவங்க எனக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கும் நமக்கு ஒர்க் பண்ணிகிட்டுருக்கோம், வீட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் எனக்கு கால்ஸ் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. மண்டே டு சாட்டர்டே வந்து நீங்கள் 10 to 6 பண்ணுங்கள். நான் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியர் எங்கள் வீட்டுக்கிட்ட பண்ணுறது மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறதா நான் சொல்லியிருந்தேன். அதுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு பிறகு நாங்களும் ஃபேமிலி ரன் பண்ணுறோங்க. வீட்டில் வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் பிக் பண்ண முடியலன்றதுக்கு கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ் டைம் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். 10 to 6 இந்த 10லேருந்து 6 மணிக்குள்ளே உங்களோடது கொடுங்க. அதே மாதிரி நைட்டில் சேட் பண்ணாதீங்க என்கிட்ட. நைட்டில் வந்து 7 மணி 6 மணிக்கு மேலே சேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்தாலும் நான் மறுநாள் கணக்கில் தான் அந்த ஆர்டர்ஸை எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைமுன்றதுனால நீங்கள் கேட்குறீங்க, இது பண்ணுறீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு அவங்க நேம்ஸை சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது இந்த பீட்ஸ் இப்போ வாங்குகிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தாங்க என்கிட்ட நிறைய சேல் ஆகிட்டுருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின பேரே தான் என்கிட்டயும் வாங்கிட்டு இருக்காங்க ரெகுலராக. ஏன்னா நம்ம பீட்ஸ் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸே வந்து உங்களுக்கு 97 98 மணி நிற்கிதுங்க. இது வந்து மேனுஃபேக்சர் அவர் தான் எல்லார் கடைக்கும் போடுறதுனால இந்த வாட்டி நல்லா இருக்குது. நான் கூடயும் வந்து நான் என்னோடய சாரீக்கு ஏற்ற மாதிரி நான் பின்னிட்டு இருந்தேன். அதையும் வீடியோஸ் நான் காட்டியிருப்பேன். ஸோ இதுதாங்க நம்மளோட சேனலில் நம்ம போடுறது. நிறைய பேர் போட முடியல, எனக்கு டைம் இல்லை. பேக் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போய் கொரியர் போடுறோம், திருப்பி பேக் பண்ணுறோம், கூடைங்க பின்னுறோம், ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயின்ட்டுருக்கோம் நமக்கு. அதனால் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் 10 to 6 மட்டும் நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கூகுள் பே இதே நம்பர் தாங்க, 6381430198. SMK ட்ரெண்டி பேக்ஸுன்னு வரும் கூகுள் பேயில். அதை எனக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணி விட்ட பிறகு தான் நாங்கள் வாங்கவே போவேங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து திரும்பவும் அதே தப்பு பண்ணின்னு இருக்கீங்க. லேட் ஆகுதுன்றீங்க, இல்லை போட முடியலன்றீங்க. எனக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இப்போ இந்த கலர் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இந்த கலர்ஸு எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ கிராம்ஸ் வேணும்னு கேட்டுட்டிங்கன்னா நான் பேக் பண்ணுறதுக்கு கூகுள் பே பண்ண பிறகு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் போடுவேன். அதுக்கு வரைக்கும் நான் போட மாட்டேன். அது கொரியர் அமௌண்ட் சேர்த்தே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3-4 பேர் கொரியர் பண்ண அமௌண்ட்டை அனுப்பவே மாட்டேங்கிறீங்க. கேட்டால் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் போடுறோம் அப்படின்றீங்க. அதோடு நாங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்க முடியாதுங்க. நாங்களும் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒர்க்கெல்லாம் நம்ம இதிலே ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு கொரியர் அமௌண்ட் எல்லாமே ஃபுல்லாக போட்ட பிறகு தான் நான் சரி, நம்ம தெரிஞ்சவங்க ஃபஸ்ட் டைம் போடுறீங்க, சரி போட்டுருவாங்க, இல்லை தெரிஞ்சவங்க வழக்கமாக வாங்குறீங்க போட்டுருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தானே நாங்கள் போடுறோம். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அந்த நம்பிக்கையில் தானே நாங்கள் அனுப்புகிறோம். அது நீங்கள் கேஷை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்துட்டு இதோ தரேன், இப்போ தரேன், அப்போ தரேன்னாங்கன்னா நாங்களும் ரொட்டேஷன் பண்ணோங்க. கடைக்காரங்க ஒரு பொருள் வாங்க போனால் எப்படிங்க காசு இல்லாமல் தருவாங்களா? கேட்குறாங்களா, கரெக்டாக கொடுத்துட்டு தானே நம்ம வெளியில் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி இப்போ டீலர்கிட்ட எடுக்கிறோம், அவங்களும் ஃபுல்லாக அமௌண்ட் பே பண்ண பிறகு தான் நமக்கு கொரியர் டிரான்ஸ்போர்ட்லேயே போடுறாங்க. இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு கூட பின்னுறதும் ஆகட்டும், கஷ்டப்பட்டு செய்கிற பொருள் இதெல்லாம். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ பெரிய கூட பார்த்தீங்கன்னா 200 ருபீஸில் நாங்கள் தரோம் அப்படின்றீங்க. எப்படிங்க அவைலபிளாக இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. இது இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ஒர்க்ஸ்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதே மாதிரி கேட்குறீங்க ஆர்டர்ஸு, திருப்பி வேண்டான்னிடுறீங்க. ஸோ இனி ஃபர்தராக வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வேண்டாங்க. நோ எக்ஸ்சேஞ்சு, ஃபிக்ஸட் ப்ரைஸு, நோ எக்ஸ்சேஞ்சு. ரிட்டன் வாங்கவே மாட்டோம், எக்ஸ்சேஞ்சும் பண்ண மாட்டேன் நான்.
இந்த கலர் தெரியாமல் வாங்கிட்டு எனக்கு வேறு கலர் கொடுங்கன்னா நான் தரமாட்டேன். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு வீடியோஸு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே அனுப்பிட்டு தான் நாங்கள் தரோம். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. இது வந்து 1/4 கிலோ கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரு. இது வந்து திருப்பூர்லேருந்து வாங்குகிறாங்க. இவங்க நியூ கஸ்டமர்ஸ் தான். நிறைய பேர் வந்து பாவம் இவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி என்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ தேங்க்யூ பேக்ஸ் போட்டுட்டேன். 2 பக்கமே தேங்க்யூ இருக்கும். கொரியர் பண்ணும்போது இதில் உள்ளே பேக் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து இதை கவர் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு நம்ம தேங்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ கவர்ஸ் வாங்கியிருக்கேன். கார்டு வாங்கல, அதுக்கு பதிலாக கவர்ஸ் வாங்கி போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இவங்களும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் நம்மகிட்ட வாங்கிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கே அவங்க அமௌண்ட் அமுச்சிட்டாங்க ஃபுல்லாக. நம்ம எல்லாமே கொஞ்சம் டிலே ஆனனால கலர்ஸ் வந்து நம்ம கொரியர்லேருந்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சில கலர்ஸில் அந்த ரெட் கலர்லாம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் அவங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு நான் பேக் பண்ணேன். கடகடன்னு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பிடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து திருச்சியில் இருக்கவங்க வாங்குகிறாங்க. இது வந்து 1/2 kg ஒயிட்டு, பிளாக்கு 1/4 கிலோ, ஒரு பிளாக் ஒயர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒயர்லாம் உங்களுக்கு நாங்கள் திக்காக தாங்க போடுவோம், ஷைனிங்காக தான் இருக்கும். கவர் போட மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் அந்த என்ன பண்ணுறீங்கன்னா கவர்ஸை கான்ட்ரடக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி கவர் போடாமல் தான் நான் இனிமேல் அனுப்புவேன். அதனால் இந்த மாதிரி கவர் போடாமல் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ கவர்ஸ். ஸோ இதுதாங்க நம்மளோட இது பண்ணின்னு இருக்கோம். பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறோம். ஒரு கேஜி வந்து 400 ரூபா. நான் சென்னையில் இருக்கேன், நிறைய வாட்டி சொல்லிட்டேங்க. திருப்பி எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க எவ்வளோ ரூபா, எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் சென்னையிலேருந்து தாங்க பேசுகிறேன். சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஆன்லைன் ஸ்மால் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.